போய் கம்ப்ளைண்ட் பண்ணு. வயசான காலத்துல வீட்டுல ஓரம் படுக்காத பைய தூக்கின்னு வந்துச்சு. மூஞ்ச பத்தி அதுக்கு புறம்போக்கு. ஹலோ, என்ன புறம்போக்கு நிலத்துக்கு நாளைக்கு பட்டா போட்டுடலாம். பிகில் ஸ்டார் துறை கிளம்பு. பட்டா போட்டுடலாமா சார்? 23/2/2002 அன்னைக்கு காலையில் 10:30 மணிக்கு விஸ்வநாதன்றவர் உங்ககிட்ட 3 ரூபா கொடுத்து 2.25 ரூபா டிக்கெட்டுக்கு போக மீதி 25 பைசா கேட்டிருக்காரு. அதுக்கு நீங்கள் அடுத்த ஸ்டாப்பில் தரேன், இறங்கும் போது தரேன்னு சொல்லி கொடுக்காம ஏமாத்திருக்கீங்க. சில்லறை இருந்தா கொடுத்துருக்க மாட்டோமா சார்? வேலைக்கு வர நீங்கள் தான் உங்களுக்கு தேவையான சில்லறை கொண்டு வரணும் சார். பஸ்ஸில் ஏற எல்லா பயணிகளும் எப்படி சில்லறை கொண்டு வர முடியும்? அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் பிளேஸில் அந்த பெரியவரை பார்த்து சாவுகிராக்கி புறம்போக்குன்னு வேற திட்டி அவமானப்படுத்திருக்கீங்க. பயணிகள் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நீங்கள் வேலைக்கு சேரும் போது மேல் அதிகாரிங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலையா? அது சொல்லி கொடுத்துருக்குறாங்க சார். அப்படின்னா ஏன் அந்த பெரியவரை பார்த்து தவறான வார்த்தைகளை உபயோகப்படுத்தினீங்க? அது யுவர் ஆனர், இதற்கு மேல் டிப்போ அதிகாரி ராஜரத்னத்தை விசாரிக்க விரும்புகிறேன். டிப்போ அதிகாரி ராஜரத்னம், டிப்போ அதிகாரி ராஜரத்னம், டிப்போ அதிகாரி ராஜரத்னம். நீங்க தானே டிப்போ அதிகாரி? ஆமா சார். இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? சில்லறத்தனமான கேள்விகளை என்னால பதில் சொல்ல முடியாது சார். ஐ ஆம் an administrative officer. இல்ல சார், நீங்க பதில் சொல்லியே ஆகணும். அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன சார்? நிர்வாகம் சார். உங்க நிர்வாகத்தின் கீழ் தானே ஒரு வேலை செய்யறாரு. ஆமா சார். உங்க நிர்வாகத்திறன் சரியா இருந்திருந்தா கண்டக்டர்களை கண்டிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி தவறுகள் நடந்தும் இருக்காது. உங்களோட அலட்சிய போக்குனால கண்டக்டர்களும் டிரைவர்களும் மக்களை மரியாதை குறைவா பேசுறதும், ஸ்டாப்ல நிக்காம போறதும், பயமுறுத்துற மாதிரி வண்டியை ஓட்டுறதும், பஸ்ஸில் கூட்டமே இல்லைனா கூட கண்டக்டர் உட்காந்துக்கிட்டே டிக்கெட் கேட்கறதும், இந்த மாதிரி தவறுகள் தொடர்ந்துகிட்டே இருக்கு. இதுக்கெல்லாம் நிர்வாக அதிகாரியான நீங்க தான் பொறுப்பு. கரெக்ட் யுவர் ஆனர், ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியரை, அதையும் மீறி ஒரு ஆஸ்மா பேஷண்ட்டை 25 பைசா தராமல் ஏமாற்றி 3 கிலோமீட்டர் நடக்க வைத்ததோடு அல்லாமல் பொது இடத்தில் தகாத வார்த்தைகளால் திட்டி அவமானப்படுத்தியதற்கு ஐபிசி செக்ஷன் 499 ஹார்மிங் ரெப்புடேஷனிலும் அவருக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கும் உடல் வேதனைக்கும் நஷ்ட ஈடாக ரூபாய் 10,000 அவருக்கு தர வேண்டிய 25 பைசாவையும் சேர்த்து 10,025 பைசாவும் வழங்க வேண்டும் என்றும், இது போன்ற தவறுகளுக்கு காரணமாக இருந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வழக்கில் கண்டக்டர் மீதும் டிப்போ அதிகாரி மீதும் தவறுகள் இருப்பதால் தலைமை நிர்வாகம் பாதிக்கப்பட்ட திரு விஸ்வநாதனுக்கு 10,000 ரூபாயுடன் பாக்கி 25 பைசாவும் வழங்க வேண்டும் என்று இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. நிர்வாக குறைவுக்கு காரணமான டிப்போ அதிகாரி ராஜரத்னத்தையும் பயணிகளை மதிக்க தவறிய கண்டக்டர் கணேசனையும் 6 மாத காலம் தற்காலிக பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் இந்த கோர்ட் அரசு போக்குவரத்து கழக நிர்வாகத்திற்கு பரிந்துரை செய்கிறது. உங்களுக்கு எவ்வளவு சில்லறை தரணும்? 10 காசு தரணும். பரவாயில்ல விடு. ஐயோ, இந்த விளையாட்டே வேண்டாமா? இப்ப 10 காசு வேணாம்பீங்க, அப்புறம் கோர்ட்ல போய் கேஸ் போடுவீங்க 10,000 வேணும்னு. நாங்க வேற சஸ்பெண்ட் ஆகணும். இது எங்களுக்கு தேவையா? நாமெல்லாம் எங்கடா இருக்கோம்? எப்படா திருந்துனாங்க? லாயர் சூர்யா ஆப்போசிட்டுக்கு அப்புறமும் திருந்தலாம் எப்படிடா? என்ன